மிஸ்டர் பர்ஃபெக்ட் எக்ஸ்ட்ரா கோல்டு திருமணமான அனைத்து ஆண்களுக்கும் ஒரே தீர்வு. வயதான பலகினமா, சுகர் பலகினமா, இனி கவலை வேண்டாம். 100% இயற்கை வயகரா, 100% ஹலாலான முறையிலும் தயாரிக்கப்படுகிறது. எவ்வித கலப்படமும் கிடையாது, பக்க விளைவும் கிடையாது. ஆர்டர் செய்தாலே போதும், உங்கள் இல்லம் தேடி வந்து சேரும். மேலும் விவரங்களுக்கு கீழுள்ள எண்ணை அணுகுங்கள். எங்க குஷ்பு அக்கா வேதனையில வெடிச்சு போயிருக்கிறாங்க. அக்கா அவ்வளோ வேதனையோட பேசக்கூடிய அந்த ஆடியோவை கேட்டதுல இருந்து என்னால அழுகை அடக்கவே முடியல. மேம், ஒரே ஒரு கேள்விதான் மேம். கட்சி நிகழ்ச்சிகளை நீங்க பங்கேற்காம தொடர்ச்சியாக புறக்கணிப்பதா ஒரு தகவல் வருது. எதனால மேம் நீங்க பங்கேற்கிறது இல்ல கட்சி நிகழ்ச்சிகள்ல? கூப்பிடுறது இல்ல, அவ்வளவுதான். எதனால மேம்? அது அவங்க கிட்ட தான் கேட்கணும். இல்லைன்னா அவங்க கிட்ட தான், கட்சிக்காரங்க கிட்ட தான் கேட்கணும், அண்ணாமலை கிட்ட கேட்கணும், கட்சியில இருக்கிறவங்க கிட்ட கேட்கணும். ஏன் கூப்பிடுறது இல்ல? ஆனா பாவீங்களாடே, இந்த பாஜகன்ற அந்த கட்சியில சேர்ந்து இந்த நாட்டுக்காக என்னெல்லாம் செய்யலாம்னு நினைச்சிட்டு இருந்தானே எங்க குஷ்பு அக்கா. நம்ம படாஜி மாதிரி ஊரா சுத்தாம ஊழலை ஒழிக்கிறதுக்கு என்ன வழி செய்யலாம் அப்படின்னு யோசிச்சவங்க தான் எங்க குஷ்பு அக்கா. நம்ம அமித்ஜி மாதிரி உள்துறை பொறுப்புல இருந்துகிட்டு பாதுகாப்பை பத்தி எந்த ஒரு அக்கறையுமே இல்லாம, அப்படிலாம் இல்லாம இந்த நாட்டோட பாதுகாப்பை எப்படி மேம்படுத்தலாம் அப்படின்னு திட்டினவங்க எங்க குஷ்பு அக்கா. பொருளாதாரம் பத்தி ஒண்ணுமே தெரியாம பொருளாதாரத்தை பத்தி ஏதாவது கேள்வி கேட்டா, நான் பூண்டு சாப்பிட்றது இல்லைங்க, நான் இஞ்சி சாப்பிட்றது இல்லைங்க அப்படின்னு எங்க நிம்மி மாமி மாதிரி பதில் சொல்லாம பொருளாதாரத்தை உயர்த்துறதுக்கு என்ன வழி அப்படின்னு நாள் முழுக்கவே இந்த நாட்டை பத்தி யோசிக்கக்கூடியவங்க எங்க குஷ்பு அக்கா. அந்த அக்காவை அப்படி புலம்பு விட்டீங்களாடா? எல்லாரும் என்ன ஏமாத்துறாங்க. அழாதீங்க சார், அழாதீங்க. இந்த கட்சிக்காக எங்க அக்கா செஞ்ச தியாகம்லாம் 1-2 கிடையாது. எத்தனை கட்சிகளை மாறி கடைசியா காங்கிரஸ்ல கௌரவமா இருந்தாங்க, அதையுமே தூக்கி போட்டுட்டு பாஜகல தான் நான் சேர்ந்து நாட்டுக்கு நல்லது செய்வேன் அப்படின்னு வந்து இந்த அக்கா அந்த கட்சிக்கு வந்தாங்க. இப்ப கடைசியில ஏண்டானா இந்த கட்சிக்கு வந்தேன், என்ன ஒரு இதுக்குமே யூஸ் பண்ண மாட்டாங்களே, என்ன எதுக்குமே இந்த கட்சியில கூட மாட்டாங்களே, நான் ஏன் தான் இந்த கட்சிக்கு வந்தேன்னு தெரியலையே அப்படின்னு புலம்பக்கூடிய அளவுக்கு அக்காவை ரொம்ப அவமானப்படுத்தி விட்டுட்டாங்க. இப்போ தொடர்ந்து பார்த்தீங்கன்னா அண்ணாமலையோடைய இந்த வருகைக்கு பிறகு பல பேர் இங்கே பாஜக தவிர்க்கப்படுறாங்க. தமிழக பாஜக பல பேர், கேடி ராகவன் அந்த வீடியோ மேட்டரால கேடி ராகவன் ஒதுக்கப்பட்டாரு. எச் ராஜா அப்படியே ஒரு டம்மி போஸ்ட் கொடுத்து எச் ராஜா ஓர ஒதுக்கிட்டாங்க. அப்புறம் ராதாரவி வந்தாரு. ராதாரவி பல இடங்களை சுற்றி முடிச்சுட்டு நான் பாஜக சேர போறேன் அப்படின்னு வந்தாரு. கடைசியில் அவரே எனக்கு எங்கேயுமே சேர்க்க மாட்டாங்க, ஒரு மேடையில் பேசுறது கூட என்ன விட மாட்டாங்க, நான் எதுக்கு தான் அந்த கட்சியில சேர்ந்தோன்னு சொல்லி ராதாரவி ஒரு பக்கம் புலம்புறாரு. இன்னொரு பக்கம் எங்க அக்கா விஜயதாரணி காங்கிரஸ்ல எம்எல்ஏவா இருந்தாங்க, எம்எல்ஏ பொறுப்புலாம் எனக்கு வேணாம், நான் பாஜக சேர்ந்து அமெரிக்காவோட சண்டை போட போறேன் அப்படின்னு சொல்லி எங்க அக்கா விஜயதாரணி அவங்களும் வந்தாங்க. கடைசியில் அவங்களுமே இதே தான் புலம்புறாங்க, மேடையா என்ன எதுக்குமே கூட மாட்டாங்க, எனக்கு ஏதாவது ஒரு பொறுப்பு தான் கொடுங்களேன் அப்படின்னு சொல்லி கடைசியில் அவங்களும் ஏன் தானே இங்க வந்தோன்னு புலம்பக்கூடிய அளவுக்கு அவங்க நிலைமை ஆயிப்போச்சு. எங்க அக்கா ராதிகா சித்தி நாடகம், பல அண்ணாமலை சொல்லி பல நாடகம் நடிச்சு இந்த ராதிகா அக்கா அவங்க அதெல்லாம் விட்டுட்டு சொந்தமா ஒரு கட்சி வச்சிருந்தாங்க. அந்த கட்சியெல்லாம் செகண்ட்ல வித்து முடிச்சுட்டு இங்க வந்து சேர்ந்தாங்கன்னா அவங்களும் இந்த கட்சி எதுவுமே செய்யல. அப்போ அண்ணாமலை வந்து இங்க அடுத்த ஆள் மேடையில் ஏறனா அவங்களுக்கு கிரெடிட் போயிருமோ, அவங்களுடைய பெயர் எங்கேயாவது பேசப்பட்டுருமோ, இங்க நான் தான் இது சாவு வீடுனாங்க நான் புடமா இருக்கணும், கல்யாணம் வீடுனாங்க நான் மாப்பிள்ளையா இருக்கணும் அப்படின்றதுல அண்ணாமலை ரொம்ப கவனமா இருக்கிறாரு. அதனாலதான் அவ்வளவு வம்படியா சாட்டை அடிச்சுக்கிறாரு, காலில் இருந்து செருப்பை கட்டுறாருல, எல்லாமே தாம் பக்கம் மட்டுமே ஃபோக்கஸ் இருக்கக்கூடிய நபர். அதனாலதான் குஷ்பு மாதிரியான பல பேரை எந்த ஒரு மேடையிலையுமே ஏற்றாம, அவங்களுக்கு எந்த ஒரு முக்கியத்துவம் கொடுக்காம அண்ணாமலை இப்படி எல்லாருமே கழட்டி விட்டுட்டு இருக்கிறாரு. ஆனா அதுக்குன்னு மற்றவங்களோட குஷ்பு அக்காவை நம்ம கம்பேர் பண்ண முடியாது. ராதாரவி, ராதிகா, நம்ம விஜயதரணி இவங்கள மாதிரி ஒரு சாதாரண ஆள் இல்லை குஷ்பு அக்கா. குஷ்பு அக்கா இந்த கட்சிக்காக பெரிய தியாகம் செஞ்சிருக்காங்க. ஏன்னா குஷ் அக்கா வந்து இதுக்கு முன்னாடி அவங்க காங்கிரஸ்ல இருக்கும்போது அன்னைக்கு நிர்பயாவோட கேஸ், டெல்லியில் நிர்பயாவோட பாலியல் வழக்கு வரும்போது இவங்க காங்கிரஸ் கட்சியிலே இருந்தாலும் மேலிடத்தை நோக்கி கேள்வி கேட்டாங்க. அந்த அளவுக்கு காங்கிரஸ் இவங்களுக்கு ஒரு ஜனநாயக உரிமை கொடுத்துருந்துச்சு. இங்க தமிழ்நாடு காங்கிரஸ்ல யாராவது தலைவர்களுக்கு கூட ஏதாவது கருத்து முரண் இருந்துச்சுன்னா ஓப்பனா பொது வெளியில பேசக்கூடிய ஒரு தைரியம் அவங்களுக்கு இருந்துச்சு. இப்பேற்பட்ட குஷ்பு இந்த பாஜக சேர்ந்ததுக்கு பிறகு மணிப்பூர்ல அவ்வளவு பெரிய பிரச்சனை நடந்தாலும் வாயை மூடிட்டு அமைதியா தான் இருந்தாங்க. அன்னைக்கு காங்கிரஸ் இருக்கும்போது நிர்பயா கேஸ் எல்லாம் பேசினாங்களே, அந்த மாதிரி இங்க மணிப்பூர் விஷயத்துல அக்கா பேசவே இல்லை. ரெஸ்லிங் ஃபெடரேஷன்ல அந்த தங்க மங்கைகள் அங்க அவ்வளவு பெரிய போராட்டம் நடத்தினாலும் அக்கா எதுவுமே பேசல. இத்தனைக்கும் அக்கா அன்னைக்கு NCW பொறுப்புல இருக்கிறாங்க, தேசிய மகளிர் ஆணையத்தில் அன்னைக்கு அக்கா பொறுப்புல இருந்தாங்க. ஆனா இருந்தாலும் இந்த கட்சியில நம்ம சேர்ந்து ஏதாவது ஒண்ணு சாதிக்கணும், இந்த நாட்டை எப்படியாவது நான் வழி நடத்தணும் அப்படிங்கிறதுக்காக அக்கா எல்லாத்தையுமே பொறுத்து அவ்வளவு தியாகம் பண்ணாங்க. ஆனா கடைசியில இந்த அளவுக்கு தூக்கி வீசக்கூடிய அளவுக்கு அக்காவை அழுவாத குறையாக்கி விட்டாங்க. தண்ணியில வேலைன்னு ஒரு பண்ணி சொல்லுச்சுன்னு அந்த பண்ணிய நம்பி உங்களை நான் கண்டபடி பேசிட்டேன் ஐயா. அன்னைக்கு பேசுறது நான் இல்லையா, வேற எவனோ ஒரு அறிவு கட்ட கம்முனாட்டி அப்படி பேசிட்டு போயிட்டாங்க. ஆனா அதுல கொடுமை என்ன தெரியுமா, அக்காவை இவ்வளவு அவமானப்படுத்தி இப்படி வச்சிருந்தா கூட, இவ்வளவு புலம்புற அளவுக்கு விட்டு இருந்தா கூட, அந்த கிரவுண்ட் லெவல் பாலிடிக்ஸ் இருக்குல்ல, அதுல அக்கா வந்து உன்ன விடாப்படியாவே இருக்கிறாங்க. மணிப்பூர்ல நடக்கும் போதோ, ரெஸ்லிங் ஃபெடரேஷன் பெண்கள் அழுவும் போதோ வாயை திறக்காத குஷ்பு இன்னைக்கு அண்ணா பல்கலைக்கழக மாணவிக்கு நான் நீதி கேட்கிறேன்,
திமுக ஆட்சியில தொடர்ந்து இப்படிதான் நடக்குது, இங்க சட்ட ஒழுங்கு சரியில்லைன்னு சொல்லி இப்போ மட்டும் வேகமா இந்த வடிவேலு ஒரு படத்துல சொல்லுவாரு, இதுக்கு மட்டும் கத்துதான் அந்த பள்ளி அப்படிம்பாங்கல்ல, அந்த மாதிரி அக்கா இப்ப வேகமா குரல் கொடுக்குறாங்க. இந்த அண்ணா பல்கலைக்கழக விவகாரத்தை பொறுத்த வரைக்குமே இங்க நடவடிக்கை எடுக்கப்பட்ட பிறகும் அங்க ஆக்கப்பூர்வமான நடவடிக்கை என்ன தேவை, ஆளுநர் அங்க எதுவுமே நடவடிக்கை எடுக்காம இருக்காரு, ஆளுநரை நோக்கி கேள்வி கேட்கணும் அப்படின்னு சொல்லி இப்படி ஆக்கப்பூர்வமான நடவடிக்கை எடுக்காம எல்லாருமே தன் பக்கம் தான் கவனம் செலுத்துறாங்க. அண்ணாமலை சாட்டையில் அடிச்சுக்கிறதா இருக்கட்டும், நடிகர் விஜய் போய் ஆளுநரை போய் சந்திச்சதா இருக்கட்டும், இன்னைக்கு எங்க அண்ணன் சீமான் அவரு போய் இன்னைக்கு ஆர்ப்பாட்டம் நடத்தி இன்னைக்கு அவர் கைது ஆயிருக்கிறதா இருக்கட்டும், இப்படி எல்லாருமே தன் பக்கம் கவனம் செலுத்துறதா இருக்காங்க. அப்படி தன் பக்கம் கவனம் செலுத்தப்பட்ட ஒரு விவகாரம் தான் இந்த எஃப்ஐஆர் லீக் பண்ணப்பட்டுச்சு அப்படின்னு சொன்ன அந்த விவகாரம். ஏன்னா ஆரம்பத்தில் அண்ணாமலை ஒரு பிரஸ் மீட் கொடுக்குறாரு, அந்த எஃப்ஐஆர் லீக் செய்யப்பட்டுருச்சு, லீக் ஆயிருச்சு. அந்த எஃப்ஐஆர் லீக் ஆனோடனே அந்த எஃப்ஐஆர்ல என்னெல்லாம் இருந்துச்சு, அந்த பெண்ணு வந்து சொல்றாங்க, எனக்கு அது வேணாம், அந்த சொல்லவே வேணாம்னு நினைக்கிறேன், அந்த பெண்ணோட தனிப்பட்ட விஷயங்கள் எல்லாமே அந்த எஃப்ஐஆர்ல இருக்குது. அது எல்லாத்தையும் அண்ணாமலை உட்காந்து பிரஸ் மீட்ல கொடுக்குறாரு. அந்த எஃப்ஐஆர்ல என்னென்ன இருக்குன்னு சொல்லி பிரஸ் மீட்ல ஓப்பனா அண்ணாமலை சொல்றாரு. அப்பவுமே அண்ணாமலை மேல லைட்டா ஒரு டவுட் இருந்தது. ஆனா இன்னைக்கு அப்புறம் என்ன சொன்னாங்க, இது வேணும்னே திமுக இந்த எஃப்ஐஆர் லீக் பண்ணிட்டாங்க, தமிழ்நாடு காவல்துறை வேணும்னே லீக் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லி பல்வேறு வகையான குற்றச்சாட்டுகள் அண்ணாமலை சொன்னாரு. இன்னைக்கு பாஜகவுடைய ஒன்றிய அரசுடைய கண்ட்ரோல்ல இருக்கக்கூடிய என்ஐசி, நேஷனல் இன்ஃபர்மேட்டிக் சென்டர்னு சொல்லக்கூடிய அந்த மத்திய புலனாய்வு அமைப்பு, அவங்க வந்து தமிழ்நாடு காவல்துறையில வந்து செக் பண்ணி பாக்குறாங்க. செக் பண்ணி பார்க்கும்போது இது யாருமே வேணும்னால எஃப்ஐஆர் லீக் பண்ணல, அந்த எஃப்ஐஆரை சேவ் பண்ண வைக்கக்கூடிய அந்த டேட்டாவில இருந்து ஒரு டெக்னிக்கல் இஷ்யூ அங்க நடந்திருக்குது, ஒரு தொழில்நுட்ப கோளாறு ஏற்பட்டிருக்கு, அதனாலதான் எஃப்ஐஆர் அங்க லீக் ஆயிருக்கே தவிர, உள்ள ஒருத்தர் போய் பார்க்கக்கூடிய அளவுக்கு அங்க லீக் ஆயிருக்கே தவிர மற்றபடி இது வேணும்னா யாருமே செய்யல, இது ஒரு டெக்னிக்கல் இஷ்யூ தான் அப்படின்னு சொல்லி ஒன்றிய அரசுடைய என்ஐசி இன்னைக்கு தகவல் சொல்லியிருக்கு. அப்போ இந்த தகவல் வந்ததுக்கு பிறகு இங்க அண்ணாமலை ஒருவேளை இதை லீக் செஞ்சிருப்பாரோ, ஏன்னா அண்ணாமலை வந்ததுக்கு பிறகு பாஜகவில் பல ஆடியோக்கள் லீக் ஆச்சு, பல வீடியோக்கள் லீக் ஆச்சு, அது மூலியமா பல கேடி ராகவன் மாதிரி பல பேர் இன்னைக்கு அங்க புறந்தள்ளப்பட்டாங்க. அந்த மாதிரி ஒருவேளை அண்ணாமலையோ அவருடைய ஆதரவாளர்களோ இல்ல அவருடைய இந்த வாரம் கும்பலோ அவங்க இந்த எஃப்ஐஆர் லீக் பண்ணிருப்பாங்களா, சோசியல் மீடியா முழுக்க அவங்க திமுக பழிவாங்கற அப்படின்ற பேர்ல அண்ணாமலையோட கும்பல் இந்த வேலை செஞ்சிருக்குமா அப்படின்ற ஒரு சந்தேகம் இன்னைக்கு பெரிய அளவுல இருக்கு. அதனால மக்களோட கோரிக்கை என்னன்னா, கண்டிப்பா இன்னைக்கு எப்படி இந்த கேஸ் எல்லாரும் விசாரிக்கிறாங்களோ அண்ணாமலை தரப்பையும் விசாரிக்கணும். இவங்க ஒருவேளை அந்த எஃப்ஐஆர் லீக் செய்ய வாய்ப்பு இருக்கு. ஏற்கனவே மைக்கேல் பட்டேல் அப்படிதான் அந்த மாணவியோட முழு விவரங்களையுமே பொது வெளியில வெளியிட்டாங்களே, அந்த மாதிரி அண்ணாமலையோட குரூப் இந்த வேலை ஏதாவது செஞ்சிருக்குமா, அதனால அண்ணாமலையும் விசாரிக்கணும் அப்படின்ற ஒரு கோரிக்கை இன்னைக்கு வலுவா எழுந்திருக்கு. ஏன்னா இந்த பிரச்சனை நடக்கும்போது எஃப்ஐஆர் லீக் அப்படின்னு சொல்லும் போது பெரிய அளவுல ஆடி ஓடி குதிச்ச அண்ணாமலை இன்னைக்கு அந்த எஃப்ஐஆர் லீக் பண்ணப்படல, இல்ல அது ஒரு டெக்னிக்கல் இஷ்யூ தான். அதுக்கு பிறகு இந்த கேஸ்ல சிபிஐ விசாரணை நடத்தப்பட்டிருக்கு, NCW இப்போ உள்ள வந்திருக்காங்க, தேசிய மகளிர் ஆணையம் உள்ள வந்துட்டாங்க. அப்படிங்கும்போது இப்ப நாளுக்கு நாள் அண்ணாமலையோட சத்தம் கொஞ்சம் குறையுது. அதனால அண்ணாமலையோட சத்தம் குறையும் போதுதான் இதை பார்க்கும்போது ஒரு சந்தேகம் ஏற்படுது. பொதுவாகவே இந்த கும்பலுக்கு இதுதான் வேலை, ஒரு விஷயத்தை வந்து ஆஹா ஊஹான்னு சொல்லி பயங்கரமா பிரமாண்டப்படுத்துவாங்க. அதுல உரிய ஒரு விசாரணை நடக்குது, ஒரு ஆக்கப்பூர்வ நடவடிக்கை எடுக்குதுன்னா அப்போ இவங்க சவுண்ட் தானாவே குறையும். இந்த மாதிரி தான் கொல்கத்தாவிலையுமே சரி, அந்த டாக்டர் ஒருத்தவங்க அவங்க கற்பழிக்கப்பட்டு கொலை செய்யப்பட்ட அந்த விவகாரம், அந்த நேரத்திலுமே அங்க பாஜக சேர்ந்தாங்க அவ்வளவு பேர் அரசியல் செஞ்சாங்க. இது மம்தா பானர்ஜி வந்து யாரையும் காப்பாற்ற பாக்குறாங்க, இதுல அவங்க கட்சியை சேர்ந்தவங்க உடந்தையா இருக்கிறாங்க, அந்த ஹாஸ்பிட்டலோட டீன் இதுல சம்பந்தப்பட்டிருக்கான்னு சொல்லி பல குற்றச்சாட்டுகள் சொன்னாங்க. அதுக்கு பிறகு அங்கேயுமே சிபிஐ விசாரணை நடக்குது, சிபிஐ கடுமையான விசாரணை நடத்துறாங்க, தேசிய மகளிர் ஆணையம் உள்ள வராங்க. எல்லா கட்ட விசாரணை நடத்தப்பட்ட பிறகு பாஜக வெளியில கடுமையான போராட்டம் செய்யறாங்க. எல்லாமே நடந்து முடிஞ்சதுக்கு பிறகு இல்ல அந்த ஒரு நபர் தான் அவன் குடி போதையில அன்னைக்கு அவன் ஆபாச படம் பார்த்துட்டு அந்த டாக்டர் வந்து இந்த மாதிரி செஞ்சுட்டான், அந்த ஒரு நபர் தான், அவனை தாண்டி இதுல யாருமே தொடர்பு இல்லைன்னு சொல்லி சிபிஐ விசாரணை, ஒன்றிய அரசுடைய கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய சிபிஐயோட விசாரணை கடைசியில வந்தது. அப்ப பாஜக அங்க செஞ்ச முயற்சி எல்லாமே மம்தா பானர்ஜி மேல ஒரு பழிய போடுறதுக்காக தான் இப்பேற்பட்ட அரசியல் நாடகம் செஞ்சாங்க அப்படிங்குது. அந்த மாதிரி இந்த அண்ணா பல்கலைக்கழக விவகாரத்திலுமே இங்க எஃப்ஐஆர் லீக் செய்யப்படல, இங்க சிபிஐ விசாரணைக்கு வந்துருச்சு, NCW உள்ள வந்துட்டாங்க அப்படின்னு தெரிஞ்சோன்னா அண்ணாமலையோட சத்தம் நாளுக்கு நாள் இங்க குறைய ஆரம்பிச்சிருக்குது. பொதுவாகவே இவங்களுடைய எல்லாமே இந்த மாதிரி தான், ஒரு இதை பிரம்மாண்டப்படுத்துவாங்க, அங்க ஆக்கப்பூர்வ நடவடிக்கை எடுக்கும்போது சவுண்டு காணா போயிடும். நீங்க இது உதாரணத்துக்கு இப்ப காஷ்மீர் எடுத்துக்கிறோமே, இன்னைக்கு காஷ்மீரோட நிலைமை என்ன தெரியுமா, அங்க கடுமையான பனிப்பொழிவு, பனி எந்த அளவுக்குன்னா அங்க வெதர் எந்த அளவுக்குன்னா -10 போயிருக்குது, கடுமையான குளிர், எலும்புகளே உறையக்கூடிய அளவுக்கு குளிர் அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு கடுமையான பனிப்பொழிவு. இந்த காஷ்மீரில் நடக்கக்கூடிய இந்த பனிப்பொழிவால இன்னைக்கு அங்க வாகனங்களே போக முடியல. முதலமைச்சர் உமர் அப்துல்லா அவரோட காரோட போயிட்டு இருக்காரு, அவங்களோட டீமோட போறாரு. போகும்போது அங்க பனிப்பொழிவு கடுமையா ஏற்பட்டு ரோடெல்லாம் அவரோட வண்டி, முதலமைச்சரோட வண்டி அங்க போக முடியாத அளவுக்கு கடுமையான பனிப்பொழிவு பெய்யுது. இதனால இன்னைக்கு காஷ்மீர்ல போகக்கூடிய பல சுற்றுலா பயணிகள் பெரிய அளவுல சிக்கி இருக்கிறாங்க. ஏன்னா அதையும் தாண்டி கஷ்டப்பட்டு ஒரு வண்டி ஓட்டிடலாம் போகும்போது அந்த பனிப்பொழிவுல அந்த கார் எல்லாமே வழுக்க ஆரம்பிக்குது. இது மலைப்பாங்கான பகுதிகளில் போகும்போது அந்த கார் வழுக்கி பெரிய விபத்துக்குள்ளாயிரும் சொல்லி பல பேர் கார்ல போக முடியாத அளவுக்கு, அவங்க எங்க போறேன்னு நினைக்கிறாங்களோ, எங்க ஒரு ரூம் பிளான் பண்ணியிருப்பாங்களோ எங்கேயுமே போக முடியாத அளவுக்கு நடுரோட்லேயே மக்கள் தவிக்கக்கூடிய ஒரு நிலைமை ஏற்பட்டிருக்குது. பல பேர் அவங்களுடைய சுற்றுலா பயணிகள் பல பேர் அவங்களுடைய இரவுகளை காருக்குள்ளேயே கழிக்கக்கூடிய ஒரு நிலைமை ஏற்பட்டிருக்கு. இப்போ இந்த நேரத்தில் காஷ்மீர் மக்கள் எவ்வளோ ஒரு மனிதாபிமானத்தோட இந்த மக்கள் நடந்துக்கிறாங்க அப்படின்னா,
இந்த மாதிரி காரில் நீங்கள் கஷ்டப்பட வேணா, வாங்க எங்கள் வீட்டுக்கு வாங்க. அந்த காஷ்மீரை சுற்று வட்டாரத்தில் கூட இந்த கிராம மக்கள் இருக்குல்ல, ரொம்ப சாமானிய மக்கள், வருமானத்துக்கு எந்த ஏற்பாடும் இல்லை, இவங்களாம் தீவிரவாதின்னு சொல்லி அடிச்சிட்டு இருக்காங்க. வாங்க கஷ்டப்படாதீங்க, காரில் உட்காந்து கஷ்டப்படாதீங்க, வாங்க எங்கள் வீட்டுக்கு வாங்க. குடும்பம் புள்ள புட்டியோட எங்கே போவீங்க, வாங்க எங்கள் வீட்டுக்கு வாங்க சொல்லி அவங்களோட வீட்டுகளுக்கு கூப்பிட்டு போகிறாங்க. அங்கே பக்கத்தில் மசூதிகள் இருக்குது, அந்த மசூதிகளில் இந்த மக்கள் தங்குறதுக்கான எல்லா ஏற்பாடுமே செய்கிறாங்க. அதில் குறிப்பாக நான் இந்த நியூஸை படிக்கும் போது மகாராஷ்டிராவை சேர்ந்த ஒரு ஃபேமிலி, ஒரு 8 பேருன்னு இருக்காங்க அந்த ஃபேமிலியில். அவங்களும் ஒரு மசூதியில் தான் அங்கே தங்க வச்சிருக்காங்க. அந்த மசூதியில் எந்த அளவுக்கு ஏற்பாடு செஞ்சிருக்காங்கன்னா, கீழே அவங்களுக்கு குளிர் தெரியாத அளவுக்கு ஒரு கார்பெட் போட வச்சிருக்காங்க. நல்ல ஒரு சொகுசான ஏற்பாடு பண்ணி அங்கே அவங்கள தங்க வச்சு குளிர் தாங்கக்கூடிய அளவுக்கு அங்கே அந்த கேம்ப் ஃபயர், நெருப்பு மூட்டப்பட்டு அவங்களுக்கு ஒரு கேம்ப் ஃபயர் ஏற்பாடு பண்ணுறாங்க. அவங்களுக்கு நைட்டு சாப்பாடு, சூடான உணவு அங்கே பரிமாறப்படுது. இந்த அளவுக்கு ஒரு விருந்தாளி மாதிரி அவங்கள பாதுகாக்க வச்சு அவங்க வீடுகளுக்கும் கூட்டு போய் அவங்கள தங்க வச்சு நல்ல சொகுசாரிங்க, நீங்கள் வெளியில் போய் காரில் கஷ்டப்பட வேணாம்னு சொல்லி இந்த அளவுக்கு மனிதாபிமானத்துடன் நடக்கிறாங்க. இவங்கள பார்த்து தான் இந்த பாஜக கும்பல் என்ன சொல்லிச்சு, காஷ்மீர் ஃபைல்னு ஒரு படம் எடுத்து இவங்க தீவிரவாதிகள், இந்துக்களை கொல்றது தான் இவங்களோட வேலை, அப்படியே ஒரு கொள்கையை வாழக்கூடியவங்கன்னு சொல்லி பல்வேறுபட்ட பொய்களை சொல்லிட்டு இருந்தாங்க. அதோட ஒரு காப்பி பேஸ்டா தான் இங்க அமரன் ஒரு படம் வந்துச்சு. அமரன் படத்திலுமே மேஜர் முகுந்தனுடைய வரலாறு காட்டுறேன், மேகன் முகுந்தனுடைய தியாகத்தை காட்டுறன்ற பேர்ல வாழைப்பழத்துல ஊசி ஏத்துற மாதிரி காஷ்மீர் மக்கள் எல்லாமே ராணுவத்தை கல்லால் அடிச்சுட்டு தீவிரவாதிகளை காப்பாற்றக்கூடிய வேலை செய்யறாங்க, இவங்களாம் மனிதாபிமானமே இல்லாதவங்க அப்படின்ற மாதிரியான காட்சிகளை இங்க உள்ள புகுத்தினாங்க இல்லையா. அந்த தீவிரவாதின்னு சொல்லக்கூடிய அந்த மக்கள், அந்த காஷ்மீர் அப்பாவி மக்களுடைய உண்மை நிலை என்னன்றது இன்னைக்கு எல்லா மீடியாலுமே தலைப்பு செய்தியா இருந்திருக்குது. வரக்கூடிய சுற்றுலா பயணிகளுக்கு, குறிப்பா RSS உடைய தலைமையகம் இருக்குல்ல மகாராஷ்டிரா, அந்த மகாராஷ்டிரா இருந்து வரக்கூடிய சுற்றுலா பயணிகளை அவங்க வீடுகளில் தங்க வச்சிருக்காங்க. கிட்டத்தட்ட இது மாதிரி வீடுகளில் மசூதியில தங்க வைக்கப்பட்ட சுற்றுலா பயணிகள் மட்டுமே 600ல இருந்து 800 பேர் வரைக்கும் இந்த மாதிரி பொதுமக்கள் அங்கே அடைக்கலம் கொடுத்து வச்சிருக்காங்கன்னு சொல்லி இது மாதிரியான செய்திகள் வருது. ஆனா இது மாதிரியான செய்திகள் வரும்போது அதை இங்க யாருமே பேச மாட்டாங்க. குறிப்பா பாஜகவுடைய கோடி மீடியா இருக்குல்ல, அவங்க அதை பத்தி பேச மாட்டாங்க. ஏன்னா ஒரு பொய்யை சித்தரிக்கும் போது ஆஹா ஓஹோன்னு கொதிப்பாங்க, அதுக்கு டாக்ஸ் ஃப்ரீலாம் பண்ணுவாங்க. இங்க காஷ்மீர் ஃபைல் படம் வரும்போது அதுக்கு டாக்ஸ் ஃப்ரீ, நீங்க அரசு ஊழியர்கள் கண்டிப்பா அந்த படத்தை நீ பார்த்தே ஆகணும் அப்படின்னு சொல்லி வெறிய ஏத்த மட்டும் தான் எங்களுக்கு தெரியுமே தவிர அங்க ஆக்கப்பூர்வமான நடவடிக்கை என்ன? ஏன்னா எங்க பனிப்பொழிவுல சிக்கி ரோட்ல போக முடியாத அளவுக்கு சிக்கி இருக்கிறது இந்துக்கள் தான். அந்த இந்துக்களை காப்பாற்றி அங்க அடைக்கலம் கொடுக்குற இஸ்லாமியர்கள். அப்ப இந்துக்கள் அங்க பாதிக்கப்படும் போது அவங்க மேல எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்க மாட்டாங்க. அதனாலதான் எந்த ஒரு பிரச்சனை வரும்போது அந்த பிரச்சனையை பூதாகரமா பேசுவாங்க. அதுக்கு ஆக்கப்பூர்வமான நடவடிக்கை எடுக்கப்பட்டா அவங்க இவங்க சத்தம் இல்லாம போயிடுவாங்கன்றதுக்கு இந்த அண்ணாமலை, அந்த அண்ணாமலையை எனக்கு எந்த ஒரு அங்கீகாரமே கொடுக்க மாட்டாரு, என்ன கட்சியில பயன்படுத்தவே மாட்டாங்க அப்படின்னு சொல்லி இன்னைக்கு அந்த கட்சியில ஒரு புலம்பலா அக்கா குஷ்பு ஒரு புலம்பி ஒரு பெரிய ஒரு ஆடியோ ஒன்று போட்டிருக்கிறாங்க. அதனால இந்த விவகாரங்களை பத்தி உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட் பண்ணிட்டு இந்த வீடியோக்களை உங்க நண்பர்களுக்கு அதிகமா ஷேர் செய்யுங்க. இணைந்திருப்போம்.